ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம மார்கழியினுடைய திருப்பாவை திருவெம்பாவை பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மார்கழியினுடைய 19வது நாள். இந்த 19வது நாள்ல மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பாடலினுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய அழகான பாடல், ரொம்ப விருப்பமான பாடல் பலருக்கும் இந்த அப்படின்னே சொல்லலாம். அது என்ன பாடல் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குள் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கிப் பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியே, எங்களிலன் ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவாய். இன்றைய பாடல் கேட்டிங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பாடல், எனக்கு ரொம்ப விருப்பமான பாட்டு அப்படின்னே சொல்லலாம். எல்லா பாட்டும் உங்களுக்கு பிடிக்காதாமா அப்படின்னு உடனே கேட்கக்கூடாது. அனைத்து பாடல்களும், திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு வரியுமே நான் ரொம்ப விருப்பமாக படிக்கின்ற வரிகள். அதனால் நான் வகுப்பெடுக்கிற போது கூட திருவாசகம் முழுமையாகத்தான் வகுப்பெடுக்க வேண்டும் அப்படின்னு திருவாசகத்தை முழுமையாக வகுப்பெடுத்தோம். நம்முடைய ஆத்மஞான மைய வகுப்பில் முழுமையாக மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த அனைத்து பாடல்களையும் வகுப்பாக நாம் எடுத்தோம். அந்த அளவுக்கு திருவாசகம் எனக்கு ரொம்ப விருப்பமானது தான். ஆனாலும் இந்த பாடல் மேலே எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட பிரியம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உன்னுடைய கையில் என்னுடைய பிள்ளையை அடைக்கலமாக தந்தேன் அப்படின்னு எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகளை மாப்பிள்ளையினிடத்திலே தாரவார்த்து கொடுப்பாரோ, அதுபோல ஆன்மாக்கள் ஒவ்வொருவரும் நம்மை முழு அடைக்கலமாக சிவபெருமானிடத்திலே தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா இந்த பாட்டில் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்கிறார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல்ல நம்மை இறைவனிடத்தில் எப்படி நாம் தருவது அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். பலரும் நினைக்கலாம், நாம தானே எல்லாம் செய்கிறோம், நாமே எல்லாம் வச்சுக்கலாம், நாமே எல்லாம் பார்த்துக்கலாம், நமக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. இறைவனிடத்திலே என்னைக்கு நம்ம அடைக்கலமாக சரணாகதி அடைகின்றோமோ அன்றைக்கு இறைவன் நம்மை ஒரு குழந்தை போல ஆதரித்து கொள்வார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை தானே எல்லாம் செய்து கொள்ளும், தானே தலை சீவிக்கும், தானே உடை மாற்றிக்கும், தானே சாப்பிட்டுக்கும், தானே படிச்சுக்கும், தானே எல்லா வேலையும் செஞ்சுக்கும். அப்போ தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இருந்து அதெல்லாம் செய்விக்க வேண்டிய வேலை இல்லை தானே. தாயும் தந்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டுருவாங்க, அதுவே எல்லாம் செய்யுது, அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இன்னொரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை தாயையும் தந்தையையுமே தஞ்சமடைந்து வாழ்கிற குழந்தையாக இருந்தால் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பக்கத்திலே இருந்து சொல்லுவாங்க, கண்ணு இதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது ஒரு குழந்தை தானே எல்லாம் செய்து கொள்ளுகிறது அப்படிங்கிறது ஒரு தாய் தந்தைக்கு சந்தோஷமாக இருந்தாலும் குழந்தைக்கு எது சந்தோஷம்? அப்பா அம்மா பக்கத்தில் இருந்து நம்மளை வழி நடத்துறது சந்தோஷம். எப்போதுமே இந்த உயிர் ஏதாவது ஒன்றில் அடைக்கலப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது உயிரினுடைய தன்மை. அது எங்கே போய் தன்னை அடைக்கலப்படுத்தி கொள்ளணும்? உலக உயிர்களிடத்திலா? கிடையாது, இறைவனிடத்தில் தன்னை அடைக்கலப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடலில் மிக அழகாக மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்கிறார். தான் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து சீராட்டி பாலூட்டி வளர்த்த அந்த பெண் குழந்தைய ஒரு 25 வயசில் இன்னொருத்தர்கிட்ட அப்படியே தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை எப்படி அந்த குழந்தையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆதங்கத்தோடு சொல்லுவாரோ, அதே ஆதங்கத்தோடு மாணிக்கவாசக சுவாமிகள் இங்கே ஆன்மாவை இறைவனிடத்தில் தூக்கி கொடுத்து விடு அப்படின்னு சொல்கிறார். இப்போ சுவாமி நமக்கு தாய் தந்தையாக இருந்து உற்ற துணையாகவும் இருந்து நம்மை காப்பார் அப்படிங்கிறது அதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதுக்கப்புறமா இந்த பாடலில் இன்னொரு விஷயத்தை மாணிக்கவாசகர் நமக்கு பதிவு செய்கின்றார். எங்களுக்கு விருப்பமான இன்னாரைத்தான் நாங்கள் வணந்து கொள்வோம். அதாவது இப்படிப்பட்ட மணமகன் வேணும் அப்படின்னு இப்போ கேட்குறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது.
மாணிக்கவாசக சுவாமிகள் காலத்தில் அவர் அதை கேட்டிருக்கிறார் பாருங்க. நாங்கள் இப்படிப்பட்டவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவோம், வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு பெண்கள் சொல்லுவதாக இந்த பாடல் இருக்கும். யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? உன்னுடைய நாமத்தை சொல்லுகிறவர், உன்னை தொழுகிறவர், உனக்கு பணி செய்கிறவர்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் மணந்து கொள்ள மாட்டோம். ஏனெனில் உனக்கு பணி செய்பவருக்கு பணி செய்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமே, அதற்காகத்தானே இந்த இல்லற வாழ்க்கையை நாங்கள் இவ்வாறு தேர்வு செய்தோம் அப்படின்னு பெண்கள் மிக உறுதியாக தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்துவதாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எல்லா பாடல்களும் ஒவ்வொரு வகையான தத்துவத்தை நமக்கு எடுத்துரைத்தாலும் அடைக்கலமாக நாம் இறைவனிடத்தில் சென்று விட்டோமே ஆனால் எந்த துன்பத்திற்கும் ஆளாக மாட்டோம் அப்படிங்கிறத மிக மிக எளிமையாக எடுத்துரைக்கக்கூடியது இந்த பாடல். இன்றைக்கு மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்த திருவெம்பாவை பாடலினுடைய சிறப்புகளை நம்ம பார்த்தோம். இந்த பாடலில் சொல்லி இருப்பது போலவே நான் கண்ணனைத்தான் மணந்து கொள்வேன், நான் இப்படித்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், என்னுடைய திருமணத்தில் இன்னென்ன நிகழ்வுகள் இப்படி நடக்கும் அப்படின்னு அந்த காலத்திலேயே மிக அழகாக தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியவர் ஆண்டாள் நாச்சியார். ஆகவே அந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த 19வது நாள் பாசுரம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல பாசுரம் என்னங்கிறத பார்த்துட்டு வருவோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றற்கில்லையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். இன்றைய பாடல்லேயும் நாச்சியார் நப்பின்னையோடு பேசுவதாகத்தான் அமைந்திருக்கிறது. குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டின் மேல், அதாவது அவர் எவ்வாறு துயில் கொள்கின்றார் அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு வர்ணனையாக நமக்கு கொடுத்திருக்கின்ற. அங்கே விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. நல்ல உயர்ந்த கட்டில்ல நல்ல அற்புதமான பஞ்சனை மேலே படுத்து துயின்று கொண்டிருக்கக்கூடிய தேவியாகிய நப்பின்னையே நான் உன்னை எழுப்புகிறேன், நீ எழுந்து வா. நீயே எந்திரிக்கணும் அப்படின்னா நீ எழுந்தால்தானே உன் மார்பில் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணனை எழுப்புவாய். உனக்கு கண்ணனை விட்டு தர்றதுக்கு மனசு கிடையாது, ஆனாலும் நீ எங்களுக்காக அந்த கருணையை காட்டு. நீ காட்டலைன்னா வேற யார் எங்களுக்கு அந்த கருணையை காட்டுவார்கள்? ஆகவே நப்பின்னை பிராட்டியாரே, கண்ணனை நீ மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது, எங்களுக்கும் கொஞ்சம் தர வேண்டும், அவன் கருணையை நாங்களும் பெற வேண்டும். ஆகவே உன்னோடு உரைகின்ற அந்த கண்ணனை, உன் மார்பில் உரைகின்ற அந்த கண்ணனை எங்களுக்கும் கருணை காட்டுவதற்காக கொஞ்சம் அனுப்பி வை. அவருக்காக நாங்கள் பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் தயார் செய்து வைத்துக் கொண்டு வழிபாட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கண்ணனை கொஞ்சம் எங்களுக்காக எழுப்பி அனுப்பிவிடு, கொஞ்சம் நேரம் பிரிந்திரு, எங்களுக்காக இந்த உதவியை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்பதாக இந்த பாட்டு இருக்கு. ஒரு அழகான பாட்டுங்க. இந்த பாட்டுல நாச்சியார் அப்படியே ரொம்ப அழகா நப்பின்னையை நமக்கு மிக 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 நேர்த்தியாக காட்டுகின்ற. நப்பின்னையோடு இருக்கக்கூடிய கண்ணன் கருணை காட்ட வேண்டும் என்று சொன்னால் நேராக கண்ணனை பார்த்து நீ வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி கூப்பிடல, நப்பின்னையை கூப்பிட்டு நீ கண்ணனை கூப்பிடு அப்படின்னு சொல்றார். ஏன்? எப்போது நாம் இறையருளை பெற வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோமோ அப்ப நமக்கு முதலில் யார் கருணை வேண்டும் அப்படின்னா தாயாரின் கருணை வேண்டும். இதை மறந்துவிடக் கூடாது. தாயார் கருணை காட்டினால்தான் இறைவனுடைய கருணை கிடைக்கும் அப்படிங்கிறது மிக மிக ஊர்ஜிதமான உண்மை. பலருடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்திருக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு நேராக போய் சுவாமி கிட்ட சொல்றதுக்கும் அம்பாள்கிட்ட சொல்லி சுவாமி கிட்ட சொல்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதை எப்பயுமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால தாயார்கிட்ட முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுவாமி கிட்ட சொன்னோம்னா அது நிறைவேறும் என்பதை அடியேன் சொல்லல, ஆண்டாள் நாச்சியாரே சொல்லுகின்றார். இந்த பாடல்ல இதை நமக்கு ஒரு அழகிய தாத்பரியமாக எடுத்துரைத்திருக்கின்றார். இன்றைய திருவெம்பாவை பாடலும் திருப்பாவை பாடலும் என்ன தகவலை நமக்கு தந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய சிறப்பு பதிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பூஜை செய்யும் போது நாம் பயன்படுத்தக்கூடிய மணியை எவ்வாறு அடித்து பூஜை செய்வது, மணியினுடைய சிறப்புகள் என்ன, எப்பெல்லாம் மணி அடிக்கணும் எப்ப அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்க்கலாம். இறைவன் ஒளிமயமானவர், அதாவது அக்னியினுடைய ரூபம், தேஜஸான ரூபம் அப்படின்னு சொல்றோம். அதே இறைவன்
ஒலிமயமாகவும் ஆனவர், அதாவது சத்தத்தின் வடிவமாகவும் இருக்கிறார். வெளிச்சமாகவும் இருப்பார், சத்தமாகவும் இருப்பார். அப்பர் பெருமான் சொல்லுகின்ற போது ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு நமக்கு சொன்னார். அந்த ஒலி வடிவமாக இருக்கக்கூடிய கடவுளை பிரணவத்தின் வடிவமாக விளங்கக்கூடிய மணியின் மூலமாக வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது தான் மணி அடித்து வழிபாடு செய்கிறது. இந்த மணி அப்படிங்கிறது பிரணவ சப்தத்தை உடையது. அதனால இந்த மணியை நாம எப்போ அடிக்கணும் அப்படின்னா பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம அடிக்கணும். பூஜை செய்ய உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா முதல்ல சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பூஜை கீஜை எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மணி எடுத்து அந்த மணியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சுட்டு மணியை முதல்ல அடிக்கணும். மணியை அடித்ததுக்கு பிறகு தான் பூஜையே துவங்கணும். ஏன் அப்படின்னா நாம் பூஜிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற துர்தேவதைகளை விளக்குவதற்காக மணி அடிப்பது. அதனால் அன்றாடம் பூஜை துவங்குவதற்கு முன்னாடி முதல்ல மணி அடிச்சுட்டு அப்புறம் அந்த மணியை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் பூஜையை ஆரம்பிக்கணும். எப்பெல்லாம் இந்த மணி அடிக்கணும்? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தீபாராதனை காட்டும் போது மணி அடிக்கணும். அபிஷேக வேளையில் முழுக்க அடிக்கணுமா அப்படின்னா அடிக்கலாம். மணியினுடைய ஓசை கேட்டுக்கொண்டே இருப்பது மிக நல்லது. அதுக்கப்புறமா தூபம் காட்டும் போது, அதாவது சாம்பிராணி காட்டும் போது கண்டிப்பாக அடிக்கணும். தீபம் காட்டும் போது கண்டிப்பாக அடிக்கணும். நைவேத்தியம் பண்ணும் போது கண்டிப்பாக மணி அடிக்கணும். இப்போ இந்த பூஜையின் இவ்வளவு வேலைகளிலேயும் மணி அடித்து கொண்டே இந்த நைவேத்தியம், அபிஷேகம், வழிபாடு இவை அனைத்தும் நடப்பதற்கு என்ன காரணம்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பிரணவ ஓசையோடு இவை நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு காரணம். அதே போல இந்த சப்தம் அப்படிங்கிறது துர்தேவதைகளை விரட்டுவது போல நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடியதும் இந்த சப்தத்துல உண்டு. அதனாலையும் கூட இன்னொன்று, சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தைகள் அமங்கலமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவை கேட்கக்கூடாது என்பதற்காக மணி ஒலி அதை மறைத்து விடுகிறது. ஆகவே மணி ஒலி எழுப்புதல் அப்படிங்கிறது அவசியமானது. இந்த மணியை ஆண்கள் அடிக்கலாமா பெண்கள் அடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. மணிக்கு ஆண்கள் தான் அடிக்கணும் பெண்கள் தான் அடிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள்லாம் கிடையாது. எல்லாருமே மணியை அடிக்கலாம். சரி, இந்த மணியை அடிச்சிட்டோம், பூஜை நிறைவாகிவிட்டது அப்படின்னா நிறைவு செய்கின்ற போது 3 முறை அந்த மணியை அடிச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு மணியை வச்சிட்டோம்னா திரும்ப அடுத்து பூஜை செய்கின்ற போது தான் அந்த மணியை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி. சும்மா எப்போதுமே பூஜையில் இந்த விளையாட்டுத்தனமாக குழந்தைங்க கிட்ட இந்த மணியை கொடுத்து அந்த மணியை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை எப்பயுமே செய்யக்கூடாது. பூஜை வேளையில் தான் நாம் மணி அடித்து பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் மணியை இன்னொருத்தர் அடிக்க நாங்கள் தீப தூபம் காட்டலாமா அப்படின்னா செய்யலாம். ஒருத்தர் தான் இருக்கிறோம் அப்படின்னா வலது கையால் மணியை எடுத்து இடது கைக்கு மாற்றணும். இடது கையில் மணியை எடுக்கக்கூடாது. வலது கையால் எடுத்து இடது கைக்கு மாற்றிட்டு நீங்கள் வலது கையில் ஊதுபத்தி காட்டலாம், சூடங்காட்டலாம், சாம்பிராணி காட்டலாம், நைவேத்தியம் பண்ணலாம். எல்லாம் இந்த கை மணியை அடிச்சுக்கிட்டே இந்த கையில் இந்த வேலை செய்யணும். சில பேருக்கு 2 கையுமே வேலை செய்யாதுங்க, எங்களுக்கு ஒரு கை தான் வேலை செய்யும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு கையில் மணி அடிச்சுக்கிட்டே அது பழகணும். பழகிக்கிட்டே நீங்கள் அப்படியே மெதுவாக மணி அடிச்சுக்கிட்டு தீப தூப ஆராதனைலாம் நிறைவு பண்ணிவிட்டு உடனே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே இடது கையாலேயே அந்த மணியை வச்சுருவாங்க. அப்படி வைக்கக்கூடாது. நீங்கள் இந்த கையில் என்ன பொருள் வச்சுருக்கிறீங்களோ அது ஊதுபத்தியாக இருந்தாலும் சரி அல்லது தீபமாக இருந்தாலும் சரி காட்டி முடிச்சதும் கீழே வச்சுட்டு வலது கையில் மணியை மாற்றி கீழே வச்சுட்டு மணியை தொட்டு கும்பிட்டுறணும். இதுக்கப்புறம் நாளைக்கு பூஜைக்கு அப்புறம் தான் நாம் அந்த மணியை எடுக்க போகிறோம். இல்லை மாலையில் நீங்கள் பூஜை செய்வதாக இருந்தால் அப்போ எடுத்துக்கலாம். ஆக எப்பெல்லாம் நீங்கள் தீப ஆராதனை செய்கிறீங்களோ அப்பெல்லாம் மணி அடித்து பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நியதி. அதனால் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். மணியை இப்போ அடிக்கிறதா அப்போ அடிக்கிறதா அப்படிங்கிற யோசனையே வேண்டாம். எல்லாருமே இந்த மணியினுடைய ஓசையை கேட்டால் அது மிக 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 விசேஷமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைய சிறப்பு பதிவில் மணியினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி மணி அடிக்கிறது, ஏன் மணி அடிக்கணும்னு தெரியாமலேயே பூஜை பண்றாங்கல்ல. அதனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அது மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய திருப்பாவை திருவெம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.